நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த முட்டிக்குள்ள இருக்கக்கூடிய சில பார்ட்ஸை ஆர்டிஃபிஷியலான சில பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள்னால மாற்றி அமைக்கப்பட்டு அங்க அந்த வலி உடனடியாக கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி முட்டியை சர்ஜரி பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 2 தையல் ஸ்ட்ரைட்டா விழுந்துரும். ஸோ இப்போ நம்ம போட்டோஸ் தொடர்ந்து அந்த முட்டி சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி இருக்கு, ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த பதிவு பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமா இன்னைக்கு நம்ம வீட்டில் முட்டு வலி இல்லாதவங்க இல்லை. ஸோ அப்போ இந்த முட்டு வலி பத்தி நம்ம கம்ப்ளீட் நாலேஜ் தெரிஞ்சுக்க வேண்டியது நாலேஜ் தான். சரி, இந்த பெயினை நிறுத்த முடியாம தான் நம்ம அவசரப்பட்டு சர்ஜரி பண்றோம். ஸோ நம்ம முட்டி வலிக்காக 2 வீடியோ பதிவுகள் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போட்டுட்டு வரோம். ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட 8 மில்லியன் வியூஸ் டோட்டலா போயிருக்கு. ஸோ நீங்க ராஜேஸ்வரி ராஜசேகர் நீ பெயின் வீடியோன்னு போட்டீங்கனாலே கம்ப்ளீட்